சார் நான் சொல்றது கேளுங்க சார். அந்த கன் எப்படி என் கைக்கு வந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டது. திடீர்னு யாரோ என் கையில ஏதோ வெச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கன்னு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க சார்? ஆமா, இவர் சின்ன பாப்பா யாரோ கிலுகிலுப்பேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. இவரும் பிடிச்சிட்டாரு கெட்டியா. டேய், ஒரு கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்க வந்த போலீஸையும் சுட பார்த்துட்டு என்னடா கதையா விடுற? சார் நீங்க என்ன தப்பா டார்கெட் பண்றீங்க சார். கோவத்துல ஏதோ தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க சார். ஆமாண்டா, நான் தான்டா தப்பு. ஒரு கொலையை பண்ணிட்டு என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்ட நீ கரெக்டு. உன்னை போய் உட்கார வச்சு பதில் சொன்ன பாரு, நான் தப்பு. மியூசிக்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எதையோ ஒன்று கலந்து கொடுத்து என்னை மயக்கம் போட வச்ச நீ கரெக்டு. ஆனா நம்பி வந்த பாரு, நான் தப்பு. சார் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா சார்? இனிமே நான் கேட்க மாட்டேன், என் துப்பாக்கி தான் கேட்கும். பேசாம வா. சார் உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியாது. நான் எதுக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்களேன். அந்த மூளை தாண்டா சொல்லுது நீ ஒரு தப்பு, கரெக்ட் பண்ணவே முடியாத தப்புன்னு. வேற வழியே இல்லை, இது நானே பாத்துக்கிறேன். சார் என்ன சார் வெறும் கையில சொல்றீங்க? அவன் எஸ்கேப் ஆயிட போறான் சார். சுடுங்க சார். அப்படியா? சார் குறி மிஸ் ஆகி கையில போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அப்போ என் குறி சரியா இருக்குன்னு தான் அர்த்தம். வினோதமா இருக்குல்ல? என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் கதிரவேலன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. யார் சரி யார் தப்புன்னே தெரியல. கதிரவேலன் எதுக்கு ஷூட் பண்ண? என்னாச்சு உனக்கு? நான் அவரை சொல்லல. அந்த கிளப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுட்டவன் கன்னு ஏன் கையில கொடுத்துட்டான். ஆக்சுவலா நான் ஏன் இங்க வந்தேன்னா உன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. கதிரவேலன் ஏன் உன்னை சந்தேகப்படுறாரு? ராகவிய உண்மையதான் லவ் பண்ணியா? என் எதிரி கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கதிரவேலனுக்கு தான் புரியல. உனக்குமா புரியல? முதல் சந்திப்பு எனக்கு ராகவிக்கும் பிரச்சனையில் தான் முடிஞ்சது. ரெண்டாவது சந்திப்பும் ஒரு பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது. அப்போ ஹாஸ்டல்ல இருக்கிற என் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன என் ஃப்ரெண்டு பைத்தியமா இல்ல தேடி வந்த நான் பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். 4000 பேர் படிக்கிற ஸ்கூல் இது. லீவ் விட்டாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்காம சும்மா நோய் நோய் நோய். உண்மை புரியாம ஏயா உசுர வாங்குற? ஏய், நீ எப்படிங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஸ்கூல் செக்ரட்டரி என் கிளையண்ட், அவர் பார்க்க வந்திருக்கேன். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நம்ம பிள்ளைங்க உள்ள இருக்காங்க நினைச்சிட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க தம்பி. லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க இல்ல, என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. அவ ஆஸ்திரேலியா போய் 2 வருஷம் ஆச்சு. ஹாஸ்டல்ல போட்டு போன பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறா. லவ் மேரேஜ். பெத்தவங்க சப்போர்ட் பிள்ளைங்களுக்கே இல்ல. பேரு குழந்தைங்களை எங்க போய் பார்க்க போறாங்க? நீயாவது கொஞ்சம் போய் பாருடின்னு சொன்னா இந்த ஆளு உள்ள விட மாட்டேங்கிறான். அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா நான் பாத்துக்கிறேனே. சரி என்னமோ பண்ணுங்க. வா. அம்மானு கூப்பிடுற வயசுல, அழகா ரைம் சொல்லி கேட்க வேண்டிய வயசுல, ஹாஸ்டல்ல போட்டு
சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. 4000 பேர் படிக்கிற இந்த ஸ்கூல்ல இப்ப யாருமே இல்ல. பூத் பங்களா மாதிரி இருக்கிற இந்த பில்டிங்ல இந்த 2 குழந்தைங்க மட்டும் மாட்டிட்டு இருக்குங்க. அனிதா குட்டி, விஷ்ணு, ஐ ஆன்ட்டி, ஐ ஆன்ட்டி, ஹாய். ஆன்ட்டி ஆன்ட்டி எங்களுக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு ஆன்ட்டி, எங்களை கூட்டிட்டு போயிடுங்க ஆன்ட்டி. அச்சச்சோ, அதான் ஆண்டி வந்துட்டல, அழக்கூடாது. உட்காருங்க. ஹலோ தம்பி. ஒரு உன் பேர் என்ன? சர்ப்ரைஸ். கே விஷ்ணு. சாக்லேட். ஐ மென்ட். டோன்ட் வரி செல்லம், இன்னும் ஒரே மாசத்துல அம்மா வந்துருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, குட் குட். தனியா இருக்க பயமா இல்லைல்ல? இல்ல ஆன்ட்டி, நைட்டு மட்டும் ஒருத்தர் வந்து படுத்துப்பாரு ஆன்ட்டி வராண்டால. வி ஃபீல் லோன்லி ஆன்ட்டி. லோன்லி எல்லாம் இல்ல. ஜீசஸ் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு. எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நானே வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஓகே? ஆண்டின்னு ஓடி வந்து காலை கட்டினப்போ பாவமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க முன்னாடி உடைச்சு அழுதுடக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதும் காசு பணம் சம்பாதிக்கிறதும் தான் வாழ்க்கையா என்ன? எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே வாழ்க்கை. நாங்களும் தான் ஐடியில் ஒர்க் பண்றோம். பெருசா சம்பாதிக்கலையா? பிக்னிக் போலையா? மெரினாலையும் அலை தான் அடிக்குது, மியாமி பீச்லயும் அலை தான் அடிக்குது. ஆக்சுவலி மயாமி வந்து அமெரிக்காவில் தானே இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இல்லையே. இல்லைல்ல. ரொம்ப முக்கியம். நீ மூடிட்டு கிளம்பு. அது கரெக்டாக தானே சொல்லுங்க. ஏய், ராகவி கொடுக்க சொன்னா. அவங்க வரலையா? வேதிகா, என்ன? எதுக்கு நீ வந்தன்னு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா வா. கொலையை பார்த்த ஆட்டோ டிரைவர் பாய்சன் சாப்பிட்டு சாவுறான். போலீஸையே லெட்டர் வச்சு மிரட்டுறானுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரோ அந்த பொண்ணு தப்பானவன் சொல்றாரு. கூடவே சுத்தின நகுலன் என்னை கொல்லவே பார்க்கறான். ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட கொலைகாரன் குடலை உருவி மாலையா போட்டுருவேன். கேக்குறது உங்ககிட்ட அறிவில்ல? சொல்றீ, எதுக்கு வந்த? சார் வந்துட்டார்ல, சொல்லு. சாரி சார். இது ஹாஸ்பிட்டல், சத்தம் இல்லாம கேட்கணும். பதில் வரலனா சத்தமே இல்லாம க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இருந்தா கேட்காது. இப்ப கேக்குமே. சார், நான் இதுல தேவையில்லாம வந்து சிக்கிட்டேன். ராகவி பேஷண்ட்க்கு பணம் கொடுத்திருந்தான். அதை கட்டதான் நான் வந்தேன். நகுலன் கிட்டே இதுதான் சார் சொன்னேன். இதுக்கு மேல என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணலாமா சார்? அப்படின்னா சார், யாமினிங்கிற ஒரு பொண்ணுக்காக பணம் கட்டிருக்கா. விஸ்வநாதன்கிற டாக்டர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளதா இருக்காரு சார். குட் மார்னிங் சார். ஐ எம் கதிர்வேலன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். யாமினின்னு ஒரு பேஷண்ட்டுக்காக ராகவி பணம் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா? அவங்க யாமினிக்கு மட்டும் பணம் கட்டல, இன்னொரு பொண்ணுக்கும் கட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராகவி அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்திருங்கன்னு கதறி துடிச்சாங்க. ஆஸ் அ டாக்டரா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த இன்னொரு பொண்ணு அன்னைக்கே கோமால இறந்துட்டாங்க. யாமினியே இப்ப 2 நாளா கோமால தான் இருக்காங்க. அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கலாமா? மிஸ்டர் கதிர்வேலன், ஒரு 10 வருஷம் போதையில் இருந்தவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் இருந்தது இவங்க 2 பேரோட பிஹேவியரும் அட்மிட் ஆகும்போது. பட் சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்களை செக் பண்ணி பார்த்தா உடம்புல ஒரு துளி கூட ட்ரக் சிம்டம்ஸே இல்லை. யாரோ மெஸ்மரைஸ் பண்ணி அடிக்ட் ஆக்குன மாதிரி இருந்தது அவங்க பிஹேவியர் எல்லாம். டோட்டல் நர்வ் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிருந்தது. அப்பப்போ ராகவிக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமா, ராகவி எங்க? ஷீ இஸ் நோ மோர்.
வாங்க கதிர். சார், அந்த ராகவி கேஸ் புது டைமென்ஷன்லாம் போகுது, ஆனால் பிடிச்சிருவோம் சார். கிழிச்சிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை கேஸு, அதை வச்சு இன்னும் ஊர்கா போட்டுட்டு இருக்கீங்க. நான் கூப்பிட்டது அதுக்கு இல்லை, வேற ஒரு முக்கியமான கேஸ். வாட்ச் திஸ். லோகேஷ், நீங்க பிடிச்ச ஆளுதான். போதை வியாபாரத்தில் போட்டியா வந்தவங்களை போட்டு தள்ளினது, லோக்கல் அமைச்சரோட பிஏவை வெட்டி சாச்சது, போராட்டம் பண்ண தொழிற்சங்க தலைவரை கொலை பண்ணது, கூட இருந்தவனையே இன்ஃபார்மரோ நினைச்சு போட்டு தள்ளினது, பணத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணை கிட்னாப் பண்ணது, பிரச்சனை பெருசான உடனே அவளை கழுத்தறுத்து போட்டது, இப்படி எல்லா கேஸுக்கும் ஆதாரம் சேகரிச்சு தான் அவனை போடுறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த லோகேஷை மே 29 நம்ம என்கவுண்டரில் போடலான்னு முடிவு பண்ணோம் சார். அப்போ நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. அன்னைக்கு வேற ப்ரெஷர், இன்னைக்கு வேற ப்ரெஷர். நாளைக்கு அவன் கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த முறை பெயிலில் வந்துட்டனா நேஷனல் பார்ட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கான். அதான் அவன் கோர்ட்டுக்கு போகும்போதே போட்டுடலான்னு. மிஸ் ஆகாது இல்லை? போட்டுருவேல சார்? சாரி டு சே திஸ் சார், நான் டீ போட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டபுள் ஸ்ட்ராங்காக போடுவேன் சார். இதையாவது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க சார். ராகவியோட கொலைகேஸுக்கு பின்னாடி வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு கமிஷனர்கிட்ட சொல்ல போனால் அதை அவர் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. லோகேஷுங்கிற ரவுடியை விட இது பெரிய விஷயங்கிறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. துள்ள துடிக்க செத்துருக்கா ராகவி. கோமால இருந்த ராகவியோட ஃப்ரெண்டு ஒருத்தி செத்துருக்கா. இப்போ இன்னொரு பொண்ணு கோமால இருக்கா. இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதுனால தான் ராகவியை கொலை பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பொண்ணை நான் பிடிச்சிட்டேன்னா செத்தா அந்த கொலைகாரன். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். செல்வம்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரை நடுங்குவானுங்க. அந்த பொண்ணு நானா வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஒழுங்கா ஐயா கேட்கறதுக்கு பதில் சொல்லு சார். அந்த நர்ஸ் பேசுனது இவளோட தான். சார் என்னால் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வந்து 3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் வரப்பயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க சார். அதில் 2 பொண்ணுங்க பொட்டுன்னு அன்றைக்கே இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறமும் 2 பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். நாங்கள் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில்ல நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆனால் அவங்களை அழைச்சிட்டு வந்த பொண்ணு கிளப்புக்கு போகாதீங்க சொன்னால் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா கதறி அழுதாங்க சார். ஏதோ போதை விவகாரம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியாக விட்டேன் சார். சார் ஒருவேளை நம்ம நகலன்னு அரெஸ்ட் பண்ண அதே கிளப்பாக இருக்குமோ? அவன் ராகவியை மட்டும் கொலை பண்ணல சார், ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சாவுக்கு காரணமாக இருந்திருக்கேன் சார். 3 பொண்ணுங்களை கூட்டு வந்ததா சொன்னீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அதில் 2 பேர் செத்துட்டாங்க இல்லையா? மீதி ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்கணும். யார் அந்த பொண்ணு? அவங்க அட்ரஸ் என்ன? மற்ற விவரத்தை சொல்லுங்க சார். சொல்லுமா. சொல்லலைன்னா உள்ள வச்சு கும்மி போடுவேன். செல்வம். சாரி சார். சிஸ்டர், செத்து போன பொண்ணு உங்க சிஸ்டர் இருந்தா இப்படி பேசுவீங்களா? ப்ளீஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். அந்த பொண்ணு தெய்வ தினமாக பொழைச்சிக்கிட்டா. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வீட்டுக்கே அமுச்சு வச்சிட்டோம் சார். அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க சார். ஒரு உயிர் எப்படி போச்சுன்னு தெரியாம அந்த மார்ச்சுவரி இருட்டுக்குள்ளேயே நான் தேடிட்டு இருந்திருக்கேன். நீ வந்து கதவு திறந்து விட்டுருக்க. இப்போ என்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுமா. ரொம்ப நன்றி. ஆனா நீ தைரியமா இரு. உன் பேர் நிச்சயமா வெளியில வராது. நீ நல்லா இருப்பமா.